ரூபா நான் 4 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஓகே, நம்ம வண்டி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இனிமேல் சொல்லுவோம், அதெல்லாம் டிலே ஆகிட்டு தான் போகுது. சரியான ஒரு நிலைமைக்கு வர முடிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஓகே, நான் வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண நம்ம எங்கே பண்ணோம்னா இதுதான் பெரிய பஸ்னா பஜாஜில் பண்ணியிருப்போம் திருச்சியில். எனக்கு இப்போ பஸ்னால நல்லா பிடிச்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி வண்டி சர்வீஸ் பண்ண மாதிரி காட்டு எனக்கு தெரியும். நான் வந்து முன்னே வந்து மோட்டோ ஆயில் ஊற்றினேன். மோட்டோ ஆயில் ஊற்றுறப்ப கூலிங்கே டக்குன்னு ஆன மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஆயில் ஊற்றுறப்ப பஜாஜ் ஆயில் ஊற்றுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. கூலிங் வந்து ஆயிடுது. பட் ஆனால் அந்த வண்டி வந்து அந்த இன்ஜின் பழைய நாய்ஸ் வர மாட்டேங்குது. கின்னு வரும் ஸ்டார்ட் பண்ணால். இப்போ வந்து என்னென்னா சில இன்ஜின் நாய்ஸ்ன்னு அப்படியே தான் இருக்குது. இந்த பழைய நாய்ஸ் வர மாட்டேங்குது. வண்டி ஃபஸ்ட்டு எடுத்தப்போ அந்த நாய்ஸ் ஒன்று இருக்கும், அந்த நாய்ஸ் அப்படியே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து இன்ஜின் ஆயில் மாற்றோம். நம்ம மோட்டோ தான் ஓகேவா தெரியுது. நம்ம இன்ஜின் இப்போ போய்க்கு நம்ம மோட்டோ அதிகமாக போட்டு பழகிட்டேன்னா அந்த இருந்தால் 3 வருஷத்தில் ஒரு வருஷம் தான் சர்வீஸ் விட்டு எடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் ஆகிறனால நம்ம மொத்தமாக நான் மாற்றிருப்போம். அப்படியே இங்கே லோக்கலில் கொஞ்சம் இன்ஜின் ஆயில் மோட்டோலாம் ஊற்றிருப்போம். அது மாற்றி ஓட்டி அது வந்து செட் ஆகிடுச்சு போல். இப்போ இந்த ஆயில் ஊற்றவும் சும்மா செட் ஆகலைன்னா முன்னே வந்து ஸ்டார்டிங் எப்போ இந்த ஆயிலெலாம் ஊற்றிருந்தேன், பக்காவாக இருந்துச்சு. இப்போ என்னான்னு தெரியல.